الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அத்தனை பேருக்கு இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய பெருமக்களே, மதுவை பற்றி, போதையை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்ஸாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, நிச்சயமாக மதுவும் சூதாட்டமும் அம்பறிந்து பார்ப்பதும் மேலும் சிலை வணக்கமும் ஷைத்தானுடைய அமலை சார்ந்தது. அதை நீங்கள் முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்கள், வாழ்க்கையிலே வெற்றி பெறுவீர்கள், மகிழ்ச்சி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். அருமையானவர்களே, உலகத்திலே எண்ணற்ற பாவங்கள் இருக்கின்றன. அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 பாவங்களை பெரும் பாவங்கள் என்று அறிவிக்கிறார்கள். அந்த பெரும் பாவத்திலே ஒன்றுதான் மது குடிப்பது, போதை வஸ்துக்களை பயன்படுத்துவது பெரும் பாவங்களிலே கட்டப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே அரபு மக்கள் அதிகமாக மது குடித்துக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், மது என்று சொன்னாலே மா ஹாமரல் அகல, அறிவை மறைத்து விடக்கூடிய, அறிவை மாற்றக்கூடிய ஒன்றுதான் மது. அறிவை மாற்றிவிட்டால் அந்த மனிதன் பல்வேறு தீய செயல்களை, பாவச் செயல்களை செய்ய ஆரம்பித்து விடுகிறான். இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மது தடை வராதா, மது குடிப்பதை இந்த மக்கள் நிறுத்த மாட்டார்களா என்று ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள், நினைத்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அரபு மக்களிடத்தில் இருந்த அந்த மது பழக்கத்தை உடனே நிறுத்தவில்லை. 3 கட்டமாக அல்லாஹ் நிறுத்தினான். முதல் கட்டமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மதுவினுடைய தீமைகளை அல்லாஹ் எடுத்து சொன்னான். يسألونك عن الخمر والميسر قل فيهما إثم كبير ومنافع للناس. நபியே நாயகமே, மதுவை பற்றியும் போதையை சூதாட்டத்தை பற்றியும் உங்களிடத்திலே கேட்கிறார்கள். நீங்கள் சொல்லிவிடுங்கள், அந்த ரெண்டிலையும் இருக்கக்கூடிய நன்மையை விட தீமை அதிகமானது என்ன நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று. இந்த மதுவிலையும் சூதாட்டத்திலையும் சிறிது நன்மை இருந்தாலும் அதிகமான பாதிப்புகள் இருக்கின்றன, அதிகமான தீமைகள் இருக்கின்றன என்று முதல் கட்டமாக அல்லாஹ் அறிவித்தான். இரண்டாவது கட்டமாக அல்லாஹ் சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் போதையிலே இருக்கின்ற பொழுது தொழுகையை பக்கம் நெருங்காதீர்கள். போதை குடித்துவிட்டு, மது குடித்துவிட்டு தொழுகைக்கு வராதீர்கள் என்று அல்லாஹ் கட்டளை போட்டார். இது இரண்டாவது கட்டம். மூன்றாவது கட்டமாக அல்லாஹ் சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்ஸாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, நிச்சயமாக மதுவும் சூதாட்டமும் சிலை வணக்கமும் அம்பை எறிந்து குறிப்பார்ப்பதும் இந்த 4 பாவங்களும் சைத்தானுடைய கெட்ட செயலாக இருக்கிறது. இதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், வாழ்க்கையிலே வெற்றி பெறுவீர்கள் என்று மூன்றாம் கட்டமாக முழுமையாக அல்லாஹ் தஆலா மதுவுக்கு தடை விதித்தான். இந்த வசனத்தை கேட்ட சஹாபா பெருமக்கள், நபியினுடைய தோழர்கள் தங்களுடைய வீடுகளிலே வைத்திருந்த, தம்முடைய வியாபார ஸ்தலங்களில் வைத்திருந்த அத்தனை மதுக்களையும் தெருவிலே கொட்டி அதை வீணடித்தார்கள். இனிமேல் நாங்கள் மது குடிக்க மாட்டோம், இன்தஹைனா அந்த மதுவிலிருந்து நாங்கள் வெளியே வந்து விட்டோம், மதுவிலிருந்து நாங்கள் தவிர்த்து விட்டோம் என்று சஹாபாக்கள் உறுதிமானம் எடுத்தார்கள்.
ஆக மது பழக்கத்தை முற்றிலுமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு ஒழித்தார்கள். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு அரபுலகத்திலே மது பழக்கங்கள் என்பது முற்றிலுமாக இருந்தது. ஆனால் தற்காலத்திலே அரபுலகத்திலேயும் மதுக்கடைகள் தொடங்கக்கூடிய மது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தீய சூழல் அங்கே ஆரம்பித்திருக்கிறது. சவுதி அரேபியாவிலே குறிப்பிட்ட இடங்களிலே மதுக்கடைகளை திறப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அதில் போட்டு வைத்திருக்கிறார்கள், முஸ்லிம்கள் மது குடிக்கக்கூடாது, யாராவது டூரிஸ்டுகள் வந்தால் அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது என்று போட்டு வைத்திருக்கிறார்கள். 1400 ஆண்டு காலமாக மது முற்றிலுமாக தடையிருந்தது. அரபு நாடுகளுக்குள்ளே சென்றுவிட்டால் எங்கும் மது கிடைக்காது, மது இல்லாமல் தான் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழல் நீங்கி இன்னைக்கு தீய சூழல் அங்கேயும் ஆரம்பித்திருக்கிறது. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதுவினுடைய பாதிப்புகளை பற்றி சொன்னார்கள். லம் துக்பலஹு ஸலாத்து 40 சபாஹா, மது குடிப்பவருக்கு 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னாங்க. மேலும் பெருமானார் சொன்னாங்க, லா யதுகுல் ஜன்னத்து முதுமின் ஹம்ரி, மதுவை நியமமாக குடிக்கக்கூடியவர் சொர்க்கத்திலே நுழைய முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சாபம் பெறுவதாக மது சம்பந்தமாக 10 பேரை சாபமிட்டார்கள். இன்னல்லாஹ லஅனல் ஹம்ர وعاسرها ومعتصرها وشاربها وحاملها والمحمولة إليها وضاجعها ومبتعها وساقيها ومستقيها رواه أحمد. நிச்சயமாக அல்லாஹ் மதுவை சபித்து விட்டார், மதுவை தயாரிப்பவரை சபித்து விட்டார், மதுவை தனக்காக தயாரிப்பவரையும் சபித்து விட்டார், மதுவை குடிப்பவரையும் சபித்து விட்டார், மதுவை சுமந்து செல்லக்கூடியவரையும் அல்லாஹ் தஆலா சபித்து விட்டார், யாருக்காக சுமந்து செல்கிறாரோ அவரையும் அல்லாஹ் சபித்து விட்டார், மது வியாபாரம் செய்யக்கூடியவர்களையும் சபித்து விட்டார், அந்த மதுவை யார் வாங்குகிறார்களோ அவர்களையும் சபித்து விட்டார், மதுவை ஊற்றி கொடுப்பவரையும் சபித்து விட்டார், யாருக்கும் ஊற்றி கொடுக்கிறாரோ அவரையும் சபித்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மது சம்பந்தமாக 10 பேரை அல்லாஹ் சபிப்பதாக லஅனத் செய்வதாக சொல்லி காட்டுகின்றார். ஆக அரபு நாட்டிலே மது பழக்கங்கள் அதிகமாக இருந்தது, அதை முற்றிலுமாக ஒழித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தாரிக் இப்னு சுவைத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ் இன்னமா அஸ்னஉஹா லித்தவா, மதுவை நாங்கள் மருந்துக்காக தயாரிக்கிறோம், மதுவை மருந்துக்காக தயாரிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹு லைஸ பிதவா வலாக்கின்னஹு தாஉன், மதுவிலே மருந்து என்பது இல்லை, மருந்து என்பது இல்லை, மதுவெல்லாம் நோய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். ஆக நிறைய பேர் மருந்து குடிக்கிறதாக சொல்லுவாங்க, மருந்து குடிக்கிறது அது உனக்கு நீனே விளைவிக்கக்கூடிய ஒரு நோய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மது மட்டும் தடையல்ல, போதை தரக்கூடிய அத்தனை பொருட்களுமே தடை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அது ஹராம், தடைபட்டது என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டினார்கள். இப்போ போதை எல்லாம் வருது, பான்பராக்கள் வருது, சில பாக்குகள்ல வருது, சில பானங்கள்ல வருது, அத்தனையும் இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு மதுவையும் தடுத்தார்கள். மது புழங்கிய பாத்திரங்களை கூட பயன்படுத்தக்கூடாது, மது பாத்திரங்களை புழங்கக்கூடாது, மது ஊற்றிய பாத்திரங்களையும் புழங்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆக மது என்பது மிகப்பெரிய ஒரு விஷம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு சொன்னார்கள். அதனுடைய காரணத்தினால், அதனுடைய விளைவினால் இன்றைக்கு உலகத்திலே முஸ்லிம்கள் ஓர அளவுக்கு மது பழக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள். மது மிகப்பெரிய பாவம் என்று நினைத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய சமூகத்தில் ஏதோ சில பேர் தான் மது குடிக்கிறார்கள், பெரும்பாலும் யாரும் மது குடிப்பதில்லை. இஸ்லாமிய இளைஞர்கள் சிலர்கள் மதுவிலே மூழ்கி இருக்கிறார்கள்.
இந்த மதுவினால் இன்றைக்கு எவ்வளவு பாதிப்பு வருகிறது என்று விஞ்ஞானிகள் அறிவிக்கிறார்கள். ராம்பிஸ் என்று சொல்லக்கூடிய வலிப்பு நோய் வருகிறது. யார் மது குடிக்கிறார்களோ அவர்களுக்கு வலிப்பு நோய் வருகிறது என்று சொல்கிறார்கள். அடுத்து சொல்கிறார்கள் பெரனட்ஸ் ஸ்டேட், மது குடிப்பவர்களுக்கு மூல குழப்பம் வருகிறது. மனைவி யாரு தாய் யாருன்னு தெரியாது, அவனுடைய மூளை குழப்பம் வந்துடும். ஆக இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு வருகிறது. அல்சர் வருகிறது, குடல் புண் வருகிறது. அதே போன்று கபாட்டிக் ஹோமா, மீளா மயக்கம் வருகிறது. இறுதியாக சொல்கிறார்கள் இண்டிகேட்டர் சென்டர், பிரித்தறியும் மூளை, பிரித்தறியும் பகுதி இழந்து வருகிறது. எதை எப்படி செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று பிரித்தறியக்கூடிய அந்த தன்மை அந்த மனிதனை விட்டு நீங்கி வருகிறது. இவ்வளவு பாதிப்புகள் இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் அறிவிக்கிறார்கள். ஆகவே நாம் மதுவிலிருந்து முற்றிலுமாக விலகிவிட வேண்டும். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தாகிய சமுதாயமாகிய நாம் மது பழக்கத்திலிருந்து நாம் முற்றிலுமாக விலகி தூய சமுதாயமாக மாற வேண்டும். 2 முஸ்லிம்கள் மது குடித்து விட்டு ரோட்ல அலம்பிட்டு போறாங்க, தடுமாறிட்டு போறாங்க. அந்த பகுதியாக வரக்கூடிய ஒரு போலீஸ், ஒரு காவலர் இந்த 2 பேரையும் பிடிச்சிட்டார். பிடிச்சு உன் பேர் என்ன அப்படின்னு, நூறு முகமது. உன் பேர் என்ன, பீர் முகமதுன்னு இருக்கான். 2 பேரையும் தனக்கு வைத்திருந்த சாட்டையில் அடிச்சார். நீ 100 குடிச்சா என்ன, பீர் குடிச்சா என்ன, வா ஸ்டேஷனுக்கு வாங்க. எடுத்துட்டு போனாங்க. எடுத்துட்டு போய் அங்கே வச்சு சொன்னாரு, 100 முகமது பீர் முகமது பேர் வச்சிருக்கீங்க. அந்த முகமது தான்ப்பா இந்த உலகத்துல மதுவை முற்றிலும் ஒழிச்சாரு. அவருடைய பெயரை வச்சுக்கிட்டே நீங்க மது குடிச்சுட்டு ரோட்ல இப்படி அலம்பி வர்றீங்களே, தருமாறி வர்றீங்களே, விபத்து ஏற்பட்டா என்ன செய்வது என்று அந்த 2 இளைஞர்களுக்கு எச்சரித்து வருகின்றார். ஆக இன்றைக்கு ஏதோ சில இளைஞர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய சில இஸ்லாமிய இளைஞர்கள் மதுவில் இருக்கிறார்கள். பெரும்பாலான இளைஞர்கள் மதுவின் பக்கம் செல்வதில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை இறுதிவரைக்கும் மது பழக்கத்திலிருந்து, போதை பழக்கத்திலிருந்து பாதுகாப்பானாக. வ ஆகிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.